அட கடவுளே, சுடுகாட்டு முன்னாடியே என் கார் பிரேக் டவுன் ஆகி நிற்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, காரை இங்கேயே விட்டுட்டு இறங்கி நடக்க வேண்டிதான். அட, நம்ம மகா சார் பைக் மாதிரி இருக்கு. சுடுகாட்டில் அவருக்கு என்ன வேலை? சரி, என்னன்னு உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுவோம். எனக்கு நல்லா தெரியுது மகா சார் பைக் தான். நம்பர் கூட அதே நம்பர் தான். கண்டிப்பா அவர் தான் வந்திருக்கணும். உள்ளதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துருவோமே அதையும். ஏம்மா, எப்பா, ரொம்ப சீக்கிரமா என்னை விட்டு போயிட்டீங்க. என் கூட நீங்க அவ்வளவா இருக்கவே இல்லை. ஐயோ, இது உங்க அம்மா அப்பாவோட கல்றேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அம்மா அப்பா கூட இருக்கும்போது எனக்கும் ஆசையா இருக்கும். எனக்கு யாருமே இல்லை பார்த்தீங்களா, தனி மரமா நிக்க. நீங்க 2 பேரும் உயிரோட இருந்திருந்தா இன்னும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்துருப்பீங்க. வடிவு சித்தியை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா முன்னாடி நிறைய குடும்பப்படுத்தியிருக்காங்க. இப்போ ஒரு 2 வருஷமா தான் என்கிட்ட அன்பா இருக்காங்க. அதுக்கு முந்திலாம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்துச்சு. மகா சார், மகா சார், இனியால், நீங்க எப்படிங்க? மகா சார், என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. உங்க பைக்கை பார்த்து தான் உள்ள வந்தேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை இனியால், எங்க அம்மா அப்பாவும் இங்கே தான் பொழிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட நினைவு நாள். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தான் அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஃபோன் வந்தது, இந்த மாதிரி உங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு. அதுல இருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. அதான் வருஷம் அவங்க நினைவு நாள் வந்தாலே என்னால் தாங்க முடியாது. கவலைப்படாதீங்க மகா சார். எங்க அம்மாவும் இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இறந்து போனாங்க. உங்க இழப்பு எனக்கு புரியுது. உங்களுக்கு 2 பேருமே இல்லை, எனக்கு அம்மா இல்லை. தயவு செஞ்சு எதுவும் வருத்தப்படாதீங்க. எல்லாத்தையும் கடந்து நம்ம போய் தான் ஆகணும். நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருப்பாங்க, அப்புறம் இல்லாமலும் போவாங்க. அதெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும் மகா சார். ப்ளீஸ் மகா சார், அழாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் மகா சார், அழாதீங்க. சாரி இனியா, நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். பரவாயில்ல மகா சார். சரி, முடிஞ்சுதா? போலாமா? போலா இனியால். மகா சார் ரொம்ப பாவம். இனியால், உங்க கார் எங்க? நான் அப்பதே மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அன்னைக்கும் அவர் எடுத்துட்டு போயிருப்பாரு. ஓ, சரி சரி சரி, வாங்க போலாம். மகா சார், கிளம்பலாம். என்னது இது? சுடுகாட்டு பக்கம் வாக்கிங் போனா என் பொண்ணு இந்த ஆள் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் நம்ம இவ்வளவு சொல்லியும் திருந்தல. இருக்கட்டும், இன்னைக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். இவளை உடனே லண்டனுக்கு அனுப்புறது தான் கரெக்டா இருக்கும். இனி இவங்க இருக்கக்கூடாது. இப்போ உடம்புக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ஆயிட்டேன். உடம்பு நல்லா நடந்து நம்ம திமிரு பண்ண ஆரம்பிச்சிடணும். உடம்பு சரியில்லைன்னா அப்படியே அடங்கி கிடக்கணும். எலிஃபண்ட் மேடம், உங்களுக்கு காய்கறி சூப் வச்சிருக்கேன், வாங்கி குடிப்போம். காய்கறி சூப்பா உன் மோரையில ஊத்து, எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வா. ஹெல்த்தியா சாப்பிடுங்க எலிஃபண்ட் மேடம். இங்க இரு, நீ வேலைக்கார, நான் ஓனர் அம்மா. சொல்றத மட்டும் செய் போ. பிரியாணி வீட்டுல செய்யலையே. ஏதாட்டும் நல்ல கடையா பார்த்து எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வா. உன் சாப்பாடை தின்னு தின்னு நாக்கு செத்து போயிட்டு. சீக்கிரம் போ. இத போற வழியில ஜிம்மிக்கு ஊத்து. நான் குடிக்கட்டுமா எலிஃபண்ட் மேடம்? குடி குடி. என்ன இவன் டெய்லி செலவு பண்ணதான் என்கிட்ட பைசாவே வாங்கிட மாட்டேக்கா. நல்ல பணம் சேர்த்து வச்சிருக்கான் போல. சரி சரி, செலவு பண்ணட்டுமே. பிச்சைக்காரனுக்கு எதுக்கு காசு பணம்லாம்? எனக்காட்டு செலவு பண்ணட்டும். என்னோட பைசா 10 பைசா எடுக்க கூடாது. அவனா கேட்கும் போது பார்த்துடுவோம். ஊர்ல என்ன நடக்குன்னே தெரியல, போய் பார்த்துட்டு வருவோம். மீண்டும் மீண்டும் மீண்டு வருவாள் பானுமதி. நெருப்பு பறவை போல் அனைத்து பிரச்சனைகளையும் தாண்டி வருவாள் பானுமதி. குட் மார்னிங் பிரியாணி மாமா. குட் மார்னிங்மா. இம்மா, இன்னைக்கு பிரியாணி எல்லாம் வித்துருவியா? நான் அவனுக்கு கிளம்பட்டா? நீர் கிளம்பும் பிரியாணி மாமா. நான் எல்லாத்தையும் விற்று பைசாவை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஜிபே பண்ணுறவங்களுக்கு அவங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க. இந்த 3 பானையும் விற்றுருதேன். ஏம்மா, நீ நல்ல பிரியாணி எல்லாம் விற்கமா, வேலையை விட்டு ஓடிட மாட்டிய? இல்லைனா எனக்கு போட்டி எதுவும் எதிர ஒரு பிரியாணி கடை வச்சிருவியோம்மா? நல்ல ஐடியாவாக இருக்குது பிரியாணி மாமா. ஏன் மண்டைக்கு தோணாததெல்லாம் உங்களுக்கு தோணுது. பிற்காலத்தில் இதை பற்றி யோசிக்க. ஏமா இப்படிலாம் சொல்லுத? ஆட போங்க பிரியாணி மாமா. போய் வேறு தட்டு வேலை இருந்தால் பாருங்க, நான் எல்லாத்தையும் விற்றுருதேன். நல்ல திறமைசாலி பிள்ளையா இருக்கா. எதிர்த்தாப்புல கடை கடை போட்டோன்னா நம்ம ஜோலி முடிஞ்சுது. பிரியாணி பிரியாணி பிரியாணி, 1 வாங்கினா 1 இலவசம். ஒரு சாதா பிரியாணி வாங்கினா ஒரு முட்டை பிரியாணி இலவசம். வாய்க்கு வந்ததை அடிச்சு விடு. பிரியாணி பிரியாணி பிரியாணி, சாதா பிரியாணிக்கு முட்டை பிரியாணி இலவசம். இங்க என்ன ஒரு தாத்தா வராரு.
தாத்தா வராரு, கதரை விட போறாரு, பிரியாணி வாங்க போறாரு. ஒரு பிரியாணி எவ்வளோ? தாத்தா ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி இலவசம். என்ன பிரியாணி வேணும் பார்த்துடுங்க. ஐயோ நான் தாத்தா கிடையாது, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் அவள, ஆனா நீ தாத்தா இல்லாம போக முடியாது. மோரைய பார்த்தா தாத்தா கணக்காக தான் இருக்கு. எங்க எலிஃபண்ட் மேடம்க்கு நல்லா சாப்பிடுவாங்க, நிறைய வேணுமே, எத்தனை வாங்கலாம்? யானைக்கா தாத்தா வாங்கிட்டு போறீங்க? யானை பிரியாணி திங்காது, யானை வெஜிடேரியன். அது எங்க மேடம் பேரு. எனக்கு ஒரு 3 பிரியாணி பார்சல் கொடுங்க, சிக்கன் பிரியாணி. 3 சிக்கன் பிரியாணியுடைய விலையை பார்த்தீங்கன்னா 600 ரூபா கொடுங்க. நல்லா இருக்கே, 600 ரூபாய் வாங்கி 6 பிரியாணி கொடுக்குறீங்க. இது என்ன பெரிய ஆஃபரா? எனக்கு 3 தான் வேணும், இந்த ஃப்ரீ எல்லாம் வேண்டாம். ஆட தாடி தாத்தா, நீங்க அப்ப 2 வாங்குங்க, 2 ஃப்ரீயா கிடைக்கும்ல. அப்ப 4 ஆச்சுல, படிப்பறிவு இல்லை போலுக்கு. ஓ, அது நல்ல ஐடியாவா இருக்கே. சரி 2 கொடுங்கோ. 2 வாங்கினா 2 ஃப்ரீ. தாத்தா இந்தாங்க 300 ரூபா. சரி சரி, ஸ்கேன் பண்ணிட்டு போறேன். பிரியாணி 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 வாங்கம்மா வாங்க. பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிடுவாங்க, கையில காசு இல்லையே. அண்ணே ரொம்ப பசியா இருக்குண்ணே, இதாட்டும் காசு இருந்தா கொடுங்கண்ணே. ஐயோ என்னட்ட காசு எதுவும் இல்லையேப்பா, இப்பதான் இருந்ததுக்கெல்லாம் பிரியாணி வாங்கினேன். காசு இல்லட்டாலும் பரவாயில்ல, பிரியாணி கொடுங்கண்ணே, ரொம்ப பசியா இருக்கு. இந்தாப்பா இந்த பிரியாணியை சாப்பிடு. ரொம்ப நன்றிண்ணே. அட மெண்டல் தாத்தா இப்படி ஏமாந்துட்டு இருக்காரு. யோ தாடி தாத்தா, எதுக்கு கொடுத்தீரு? பரவாயில்லைங்க மேடம்கிட்ட நான் பேசிக்கிறேன், அவன் பாவம். உலகத்திலே சிறந்த இழிச்சவை அவார்டு இந்த ஆளுக்கு கொடுக்கலாம் போல. சரியான ஏமாளியா இருப்பான் போலுக்கு. நல்லவேளை பஸ்ஸே வரலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சீனியர் வாரான். சீனியர் கொஞ்சம் நிறுத்துங்களேன். குட்டை இசை நிக்கிறா. என்ன இசை? சீனியர், இந்த பஸ் ஸ்டாப்ல இன்னைக்கு பஸ் வராதுன்னு சொல்றாங்க. என்னை பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட முடியுமா? அதனால என்னவா? ரொம்ப நன்றி சீனியர். உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க? ஐயோ தெரியலையே, நேற்று காலேஜில் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் பார்க்கல. எக்ஸாம்லாம் எப்படி பண்ணியிருக்க? எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன். மது மேடம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்க கஷ்டமா இருக்கு. அவங்க டெலிவரிக்கு அப்புறம் தான் வருவாங்களாம். அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுக்கறது நல்லா புரியும். யார் சொல்லி கொடுத்தாலும் புரியதான் செய்யும், நம்ம படிக்கிறதுல தான் இருக்கு. ஆனா நான் படிக்கவே மாட்டேன். உங்களுக்கு என்ன, காலேஜுக்கே ஓனர், நீங்க படிச்சானே படிக்கலன்னா என்ன? இடி அங்க பாரு, உன் ஃப்ரெண்டு இசை மாதிரி இருக்கு. ஆமாட்டி இசைதான். சீனியர் கூட எதுக்கு பைக்ல போயிட்டு இருக்கா? இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை குட்டச்சி? உனக்கு ஏன்டி கோவம் வருது? உன் ஃப்ரெண்ட சொல்லி வை, இந்த மாதிரிலாம் சுத்தக்கூடாதுன்னு சொல்லி. இது என்ன பழக்கம்? வீட்டுல கஷ்டம் அது இதுன்னா இப்படி பைக்ல சுத்துறது நல்லா இருக்கும். அவன் அந்த விஷால பாக்குற பார்வையே சரி கிடையாது. கண்ணை உருட்டி உருட்டி பாப்பா. அவன் ஒண்ணு அப்படிப்பட்ட பிள்ளை இல்லைன்னு தேவையில்லாம பேசாத. அப்படியே இருந்தாலும் உனக்கு என்ன? உன் ஃப்ரெண்ட ஒழுங்கா இருக்க சொல்லு. இதுனா நல்லா பத்துக்க. என்னடி விஷால் இதுவும் புருஷ மாதிரி பண்ணிட்டு இருக்க? சி, அசிங்கமா பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா பேசு. எதுக்கிட்ட இப்ப வேகமா ஓடுத? அவங்க எங்க போறாங்கன்னு இப்ப பாக்கணும். நான் ஓடினாலும் போய் பாத்துருவேன். இவளுக்கு என்னதான் பிரச்சனையோ எனக்கே தெரியலப்பா. இன்னைக்கு இதுக்குள்ள இசைக்கு கொடுக்குற ரயில்ல சீனியர் பக்கம் திரும்பியே பார்க்க கூடாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். ஏய் இசை, நீ டெய்லி அங்க பஸ் கிடைக்காம ஏன் நிக்கிற? நானே உன்னை டெய்லி பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருதேன். நம்ம நிக்கிற பஸ் ஸ்டாப்ல எப்பவுமே பஸ் வராது. பாதி நேரம் நடந்து தான் போட வேண்டியதா இருக்கு. அதனால காலேஜுக்கு நேரம் ஆகுது. பசட்டிக்கு சீனியர் கூடவே வந்துட்டோம்னா பயப்படவும் வேண்டாம், தைரியமாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பாகவும் இருக்கும். ஏன்னா காலேஜுக்கே இவர் தானே கெத்து. மிந்திலாம் நம்மளுக்குள்ள இசைன்னு வரட்டனே சீனியர் கூட நம்ம வந்து இருக்கா, நமக்கு நல்லா கெத்தா இருக்கும். சரின்று. சரி சீனியர். அப்போ டெய்லி நீங்கள் என்னை அங்கேயே கொண்டு இறக்கி விட்டுருங்க. இல்லை எங்கள் காலேஜில் விட்டாலும் எனக்கு சரிதான். சரி சரி. உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க போல. ஹாய் சத்யா, சோனியா. எப்படி வந்தீங்க? இசைக்கு அங்கே வாங்க. சொல்லு சோனியா. சீனியர் கூட பைக்கில் பார்த்த மாதிரி இருந்தது. ஆமாம் சோனியா, நான் இப்போ மதியம் ஒரு பஸ் ஸ்டாப்பு, அங்கே பஸ்ஸே வராது. இவர் அந்த வழியே தான் போவாரா, நம்ம சீனியர் விஷால். அதான் அவங்க என்ன அங்கேயே இறக்கி விட்டுறேன், காலேஜில் இறக்கி விட்டுறேன். நாங்கள் பஸ் செலவும் மிச்சம், நிம்மதியாகவும் வந்து இறங்கிடலாம்ல. காலேஜுக்கு நேரம் வந்துடலாம் சீக்கிரத்தோடி. உங்களுக்கு வெக்கமா இல்லை அடுத்த பையன் கூட இப்படி வர்றதுக்கு? உங்கள் அம்மா நம்பர் என்கிட்ட இருக்கு, ஃபோன் அடித்து சொல்லி கொடுக்க. வேண்டாம் சோனியா, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா எங்கள் அம்மா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாவ. அது மட்டும் இல்லாமல் படிக்க போறியா இல்லை சுத்த போறியான்லாம் இனி தப்பாக நினச்சிருவாங்க. நான் என்னமோ பஸ்ஸில் வர்ற செலவை மிச்சம் முடிக்கலான்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் சீனியர் கூட வந்தால் கொஞ்சம் தைரியமாக வரலாம், காலேஜுக்கு நேரத்தோடி வரலாம்னு நினச்சேன். நான் இனி வரவே மாட்டேன். ஒழுங்கா இருந்துக்கங்க சரியா? சரிம்மா. ஈசா எங்க போற? காலேஜுக்கு இந்த பக்கம் தானே வரணும். இல்லடி வீட்டுக்கு போறேன், காய்ச்சல் அடிக்கி. இது நல்லா தானே இருந்த எவ்வளவு நேரமோ, ஏன் இப்படி பேசுற?
கிளம்புற சத்திய தள்ளுட்டி. உன்னை விட வயசுல மூத்த பிள்ளைய அழ வச்சிருக்க, நீலாம் ஒரு பிள்ளையா டிசி? ஆமா, அவ தப்பு பண்ண போய் தான் உங்க அம்மாட்ட சொல்றேன்னு பயந்து ஓடுதா. இல்லனா எதுக்கு பயப்படணும்? சீ, வர வர நீ சரியே இல்லை. எனக்கு நீ பண்றது எதுவுமே பிடிக்கல. எதுக்கு இது சோனி அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? இந்த சீனியர் மண்டையா முதல்ல நல்ல கெத்தா இருந்தான், இப்ப சப்பானி மாதிரி ஆயிட்டான். அதான் ஒவ்வொருத்தையா கூட சுத்த ஆசைப்படுதாலவ. இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா பண்ணுது. இது கூட நம்ம பேசவே கூடாது. என்ன ஜான்சராணி, பிரியாணி கடையில எல்லாம் வேலைக்கு சேர்ந்துட்ட போல, ட்ரீட்டே கொடுக்கல. ஏன் இழிச்சக்கான வேலைக்கு சேர்ந்து 3 நாள் தான் வந்து பார்த்துட்டுங்க. உனக்கு கூட ஒரு பிரியாணி கடை கிடைச்சிட்டு எனக்கு என் பேக்கரி இன்னும் கிடைக்கல. ஏன் கிடைக்கும், நீ ஏன் அதையே புலம்பிட்டு இருக்க? கிடைக்கும். வடிவு பாட்டிட்ட போய் பேசி பார்க்க வேண்டியதானம்மா. ஏக்கா பேசிலாம் பார்த்தா இழிச்சக்கா, அது தரவே மாட்டுக்கு. என் புருஷன் வேற ஆளையே காணும், விரட்டி விட்ட வீட்டை விட்டு. ஏன் உன் புருஷன் அந்த கஞ்சிகா வீட்டில் தாம்மா கிடக்காரு. நான் பார்த்து அன்னைக்கு 2 பேரும் துணித்து காய போட்டு இடந்தாவ. அவன் உள்பாவோடய காய போட்டு இடக்காரு. அந்த மனசு அப்படியே நாசமா போட்டு அந்த மனசுல நான் பேசவே மாட்டேன். கன்சிகான்னு உங்க புருஷன் தாலி கீழியே கட்டிடாமமா பாத்துக்கிடுங்க. என்னன்னு ஒளிஞ்சு போறான் போ. ஏன் மட்டும் இவ்வளவு கோவப்படுத? என்ன இழிச்சக்கா, பேக்கரி அந்த ஆளாலதான் கையை விட்டு போயிட்டு தெரியுமா? எனக்கு இப்ப என்ன செய்யறதுனே தெரியல. தினமும் போய் கேட்டு கேட்டு பாரு, எப்படியும் ஒரு நாள் கொடுக்காதான் செய்யும். என்கிட்ட ஒரு ரோசனை இருக்கு, நான் அதை சொல்லவா? என்ன ரோசனை உமா, சொல்லு. இல்ல, ஊறுகாய் கடை போட்டோம், நக்கிட்டு போயிட்டு அது இதுன்னு பண்ணனா ஒண்ணுமே நடக்கல. ஏதாவது புதுசா பண்ணாலும் ரொம்ப நாள் ஓட மாட்டேங்கி. அதான் தெரியுமே, அது நம்மளுடைய நிலைமை தானே. என்ன செய்ய? நம்ம ஏன் தினம் தினம் ஒவ்வொரு வேலை செய்யக்கூடாது? தினமும் ஒவ்வொரு வேலையா? அது எப்படி டி? ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுதேன், ஊறுகாவை டெய்லி வித்தா விற்காது. தினம் தினம் புது புது தொழில் பண்ணாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒரு நாள் இட்லி கடை போடுவோம், ஒரு நாள் கூழ் கடை போடுவோம், ஒரு நாள் ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சு வசூல் பண்ணுவோம். நான் நல்லா ஆடுவேன். ஒரு நாள் தோசை கடை போடுவோம், ஒரு நாள் மீன் பொரிச்சு விற்போம். தினம் ஒரு வியாபாரம் பண்ணுவோம். எல்லாரும் காசு ஒன்னா ஷேர் பண்ணி செய்வோம். நம்ம மக்கள்கிட்டயும் ஐடியா கேட்போம், நாளைக்கு என்ன வேலை போலான்னு. ஏக்கா, இந்த ஐடியா நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதக்கா. ஒரே ஊறுகாய் கடையா வச்சா தானே போர் அடிக்குது. ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று செஞ்சா பணம் வேணும்லாட்டி லூசு. ஒரே ஒரு தள்ளு வண்டியை மட்டும் வாங்குவோம். அதுல நாம எல்லாரும் ஏறி உட்காந்துக்கிட்டு இட்லி பொங்கல் ஒரு நாள், தோசை ஒரு நாள்னு வித்துருவோம். எல்லாரும் யாருன்னா வண்டி தாங்குமா? 2 பேர் முன்ன தள்ளுங்க, 2 பேர் பின்ன தள்ளுங்க, 4 பேர் ஏறி உட்காருங்க. என்ன பங்குசே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பண்ணுவோமா? நல்ல ஐடியாவாக இருக்க. பிரியாணி கடையில் எனக்கு 2 மணி நேரம் தான் வேலை, அப்புறம் மற்ற நேரம் இது செய்வோம். என்னலாமோ சொல்லுது அளவோ, சரி செஞ்சு பாப்போம். முதல் நாள் ஆடல் பாடல் நிகழ்ச்சின்னு வச்சு ஒருத்தர் பாடுங்க, 4 பேர் ஆடவும் டிக்கெட் வசூல் பண்ணிடுவோம். நம்ம இத்து போன முறைகளை யார் வந்து பாப்பாவ? அதெல்லாம் பாப்பாங்கம்மா. ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு டிக்கெட் போட்டு ஒரு 10 பேர் வந்தா கூட 500 ரூபாய் கிடைச்சிருமா தெரியுங்க. ஆட நாரடி. யாரெல்லாம் ஆடுதீங்க, யாரெல்லாம் பாடுதீங்க? நான் ஜான்சராணி சுந்தரி 3 பேரும் பாடுதோம். பங்கஜம், கீதா, நெட்டவழி, உமா ஆடுங்க. எனக்கு அவ்வளவா ஆட வராதேக்கா. சும்மா கால கைய வெட்டி வெட்டி இழு, அதான் டான்ஸ். அவ்வளவுதான், அதுக்கு பேர் தான் டான்ஸு. அப்ப நாளைக்கு ஆடல் பாடல் வச்சு டிக்கெட் வாங்கி எப்படி ஓடுதுன்னு பாப்போம். அப்புறம் அடுத்த நாள் ஒரு இட்லி கடை போடுவோம். ஆமாட்டி, ஏதாவது பண்ணி முன்னேறணும். இல்ல இப்படியே போனா எபிசோட் எல்லாம் சப்பானி மாதிரி தான் இருக்கும். நாளை எங்கள் அனைவரினும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி இனிதாய் ஆரம்பிக்க போதே, வந்துருங்கோ.